வந்து லாஸ்ட் 6வது மேட்ச் இதுன்னு நினைக்கிறேன். லாஸ்ட் 5 மேட்சுமே எல்லா மேட்சுமே 200+ ஸ்கோர் தான். அது வைல் பேட்டிங் ஃபர்ஸ்டா இருந்தாலும் சரி, பேட்டிங் செகண்டா இருந்தாலும் சரி 200+ ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. அப்பவே தெரியும் உங்களுக்கு எந்த மாதிரி கிரவுண்டுன்ட்டு. அதே மாதிரி எஸ்ஆர்ஹெச்சுக்கு எப்பவுமே எல்எஸ்ஜி கூட வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் இருந்திருக்கு. ஏன்னா 4 மேட்ச் ஆடி இருக்காங்க. ஒரே ஒரு மேட்ச் மட்டும் தான் எஸ்ஆர்ஹெச் வின் பண்ணியிருக்காங்க. 3 மேட்ச் எல்எஸ்ஜி தான் வின் பண்ணியிருக்காங்க. எஸ்ஆர்ஹெச்னா எல்எஸ்ஜி கிட்ட வந்து ஒரு பெருசா பண்ணதில்ல. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு அந்த ஒரு ரெக்கார்டை உடைக்கணுன்ற ஒரு இதுவும் இருக்கும். அதே மாதிரி இந்த கிரவுண்டை பத்தி நம்ம என்ன சொல்றது? நீங்க சொன்ன மாதிரி தான் தார் ரோடு போட்ட மாதிரி தான் இருக்கும். ஸோ நம்ம ஃபேண்டசின்னு போனா நம்ம எந்த பிளேயருமே பெருசா சூஸ் பண்ண முடியாது. மேக்ஸிமம் பேட்ஸ்மேன் மட்டும்தான். இப்போ நீங்க ஸ்ட்ராவிஸ் செட், அதே மாதிரி நீங்க அபிஷேக் சர்மா, அதுக்கு அடுத்து ஒரு இஷான் கிஷனா நீங்க தவிர்க்கவே முடியாது. ஃபயர் பவருக்கு போனீங்கன்னா என்ரிக் கிளாசனும் அதே மாதிரி உங்களுக்கு அவங்க சைடு பாத்தீங்கன்னா ரிஷப் பண்ணிட்டு நிக்கலஸ் போறேன் மிச்சல் மார்சன் சொல்லிட்டு வெறும் பேட்டிங்லனா இருப்பு. மேக்ஸிமம் ஃபேண்டசி போடுறவங்க பேட்டிங்ல மோர் ஃபோக்கஸ்டா இருந்து பவுலிங்ல ஓரளவு இப்போ முகமது சமி, பேட் கமின்ஸ் இந்த மாதிரி ஒரு டாப் பவுலர் சப்போர்ட்டா